இந்த வீடியோவில் ஒரு 5 செக்ஷன் ஃப்ரம் பிஎன்எஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 46லேருந்து 50 வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் எந்த சாப்டரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 கீழே வருது. சாப்டர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அபேட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி அண்ட் அட்டெம்ப்ட். செக்ஷன் 45லேருந்து 62 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 45 ஆல்ரெடி என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு அபேட்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோமோ அந்த செக்ஷன்ஸ் ஒரு 5 செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 65 அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ செக்ஷன் 65 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ரேப், பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் ரிலேட்டடாக. ஸோ அதில் என்னென்ன சினாரியோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது ரிலேட்டடாக பார்த்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே செக்ஷன் 63 அதுக்கப்புறம் 64லாம் பார்த்துருக்கோம். இந்த செக்ஷன் 65ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது. சப்போஸ் அந்த விக்டிம் வந்து லெஸ் தென் 16 இயர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அப்போ பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா செக்ஷன் கிளாஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து லெஸ் தென் 12 இயர்ஸாக இருந்தால் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிளாஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து அதிகம். ஏன்னா விக்டிம் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க, 12 வயசு கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கான பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்குது. செக்ஷன் 66 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இந்த ரேப் கமிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இறந்துட்டாங்க இல்லாட்டினா வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கும். செக்ஷன் 67 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க. எப்போ அப்படின்னா when they are living separately, இல்லைன்னா ஜுடிஷியல் செப்பரேஷன் டைமில் இருக்கும்போது அப்போது ஹஸ்பண்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 67ல் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 68. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எ பர்சன் ஹூ இஸ் இன் அத்தாரிட்டி. அதாவது ஒருத்தவங்க சுப்பீரியர் ஆஃபீஸர் இருக்காங்க, சப்பார்டினேட் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க, அப்போது அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் அமௌண்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அப்போது சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட் கூட வச்சு, ஏன்னா மேபி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் செக்ஷன் 68ல் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 69. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டிசைட்ஃபுல் மீன்ஸ். ஸோ ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்லி அப்புறமா அதில் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். செக்ஷன் 69 ரிலேட்டடாக அதை பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்து ரீகேப்னால கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய செக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். நார்மலாக ஒரு க்ரைம் நடக்குது இல்லை அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அதில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று மென்சரியா, இன்னொன்று ஆக்டஸ் ரியஸ். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் அபேட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்சரியா மட்டும்தான் இருக்கும், ஆக்டஸ் ரியஸ் இருக்காது. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு அவங்கள இன்ஸ்டிகேட் பண்ணுறேன் இல்லைன்னா இன்டியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் தான் போய் அந்த ஆக்ஷனை பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து அந்த க்ரைம் நடக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் மட்டும்தான் இருக்கே தவிர நான் அந்த ஆக்டை பண்ணலை. ஸோ அப்போது ஜென்ரல் ரூலை பேஸ் பண்ணி என்ன பனிஷ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸெப்ஷன் ரிலேட்டடாக வரும்போது தான் இங்கே அந்த அபேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே வந்து பார்த்தீங்கன்னா அபேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். செக்ஷன் 45ல் அபேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அபேட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம்ஸில் இருக்கும். ஒன்று இன்ஸ்டிகேஷன், இன்னொன்று கான்ஸ்பிரசி, இன்னொன்று எய்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 45ல் சொல்லியிருப்பாங்க. இதே ஐபிசியாக இருந்துச்சுன்னா 107 கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ஆக்டஸ் ரியஸ் இல்லைனாலுமே அவருக்கு பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த செக்ஷன் 45 ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. அதாவது செக்ஷன் 46 ஆஃப் பிஎன்எஸ் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா அபேட்டர் அப்படிங்கிறது பற்றி சொல்கிறாங்க. அபேட்டர்னா யாருன்னா இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் நான் எக்ஸுங்கிற பர்சனை வந்து இன்டியூஸ் பண்ணியோ இல்லை இன்ஸ்டிகேஷன் பண்ணியோ இல்லை கான்ஸ்பிரசி பண்ணியோ இல்லை எய்ட் பண்ணி நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல அபேட்டர். ஸோ இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுங்கிற பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் நடந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்லை அந்த அஃபென்ஸ்க்கான முக்கியமான எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாம் கமிட்டாக இருந்தால் தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. நான் ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 46ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட் திங்ஸ் ஆஃப் த அஃபென்ஸோ இல்லைனா அந்த அஃபென்ஸ் கமிட் ஆகிருக்கணும் இல்லைனா அட்லீஸ்ட் அட்டெம்ப்டாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. மீன்ஸ் அதை பற்றி அதில் இந்த செக்ஷனில் சொல்லலை ஆக்சுவலாக. ஸோ செக்ஷன் 46 எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அபேட்டரை பற்றி என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ அபேட்ரு யார், அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் வந்தால் கிரிமினல் லைபிலிட்டி வருமா வராதா அப்படிங்கிற பற்றி தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 108ல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 கீழே தான் வருது. சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 45லேருந்து 62 ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 47 ஆஃப் பிஎன்எஸ். செக்ஷன் 47 ஆஃப் பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா அபேட்மெண்ட் இன் இந்தியா ஆஃப் அஃபென்சஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ நான் இந்தியாவில் இருக்கேன், எக்ஸுங்கிற பர்சன் வந்து ஃபாரினில் இருக்காங்க,
அந்த பர்டிகுலர் பர்சனை நான் அபேட் பண்ணி அங்கே அஃபென்ஸ் கமிட் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா செக்ஷன் 47 கீழே எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சரி, இந்த செக்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. 49 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அபேட்மெண்ட் நடந்ததுக்கான பனிஷ்மெண்ட் எந்த ப்ரொவிஷன்லையும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலைன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 49 டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 47 ஆஃப் பிஎன்எஸ் வந்து ஐபிசியில் 108A வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 48 ஆஃப் பிஎன்எஸ். செக்ஷன் 48 ஆஃப் பிஎன்எஸ் இது என்னென்னா அபேட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா. ஸோ முன்னாடி சொன்ன செக்ஷன் 47க்கும் 48க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அபேட்டர் 47ல் அபேட்டர் இந்தியாவில் இருப்பாங்க, 48ல் பார்த்தீங்கன்னா அந்த அபேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் இந்தியாவில் இருப்பாங்க. ஆனால் அஃபென்ஸ் எங்கே நடக்கும் 48 கீழே பார்த்தீங்கன்னா வித் இன் இந்தியாவில் வந்து அந்த அஃபென்ஸ் நடக்கும். ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புது செக்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் இல்லை. ஸோ புதுசாக வந்து அவுட் சைட் ஜூரிஸ்டிக்ஷனில், அதாவது இந்தியன் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இருந்து ஒருத்தவங்க இந்தியாவில் அஃபென்ஸ் கமிட் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் கோர்ட் வந்து ட்ரையல் கொண்டு வரும், இல்லைன்னா அவங்க கிரிமினல் லைபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது செக்ஷன் 48 இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 49 ஆஃப் பிஎன்எஸ். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் அபேட்மெண்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் வந்து எந்த ப்ரொவிஷன்லையும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 49 கீழே சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 109 பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 49 எதை சொல்கிறாங்கன்னா பனிஷ்மெண்ட் ஆஃப் அபேட்மெண்ட் இஃப் ஆக்ட் அபேட்டட் இஸ் கமிட்டட் இன் கான்சிக்வன்ஸ் அண்ட் வேர் நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் இஸ் மேட் ஃபார் இட்ஸ் பனிஷ்மெண்ட். ஸோ நான் ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு அபேட் பண்ணிடுறேன், அவர் வந்து அந்த பர்டிகுலர் பேசிஸில் கமிட் பண்ணிடுறாரு அப்படின்னா அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ரொவிஷன்லையும் சொல்லலை அப்படின்னா அப்போது செக்ஷன் 49 கீழே அவருக்கு பனிஷ்மெண்ட், அதாவது நான் தான் அபேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கான பனிஷ்மெண்ட் அதில் சொல்லியிருப்பாங்க. பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன அஃபென்ஸ் கமிட் பண்ணாங்களோ அந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ சேம் பனிஷ்மெண்ட் எனக்கும் வந்து சேரும். அதுதான் செக்ஷன் 49 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 15ங்கிறது செக்ஷன் 110 ஆஃப் ஐபிசியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50 ஆஃப் பிஎன்எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஆஃப் அபேட்மெண்ட் இஃப் பர்சன் அபேட்டட் டஸ் ஆக்ட் வித் டிஃப்ரெண்ட் இன்டென்ஷன் ஃப்ரம் தட் ஆஃப் அபேட்டர். இப்போது நான் எக்ஸுங்கிற பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா அபேட் பண்ணி ஒய்ங்கிற பர்சனுக்கு கிரீவியஸ் ஹர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். பட் ஆனால் என்னோட இன்டென்ஷன் இல்லைனா என்னோட நாலேஜ் என்ன இருக்கோ அதை மீறி வேறு ஏதாச்சும் அஃபென்ஸ் அவர் கமிட் பண்ணிட்டாருன்னா எனக்கான லைபிலிட்டி என்ன வந்து சேரும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 50 சொல்கிறாங்க. ஸோ நான் எக்ஸுங்கிற பர்சனை வந்து ஒய்ங்கிற பர்சனுக்கு கிரீவியஸ் ஹர்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணு, இல்லைனா அவங்களுக்கு வந்து கிரீவியஸ் ஹர்ட் வந்து கொடு அப்படின்னு சொல்கிறேன்னா, பட் ஆனால் அவர் வந்து மர்டர் பண்ணிட்டாருன்னா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 50 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் த இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் ஆஃப் த அபேட்டர். நான் என்ன பண்ண சொன்னேனோ அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் எனக்கு வந்து சேருங்கிறது செக்ஷன் 50 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 செக்ஷன் பார்த்தோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அபேட்மெண்ட் ரிலேட்டடானது இருக்குது. ஸோ செக்ஷன் 46 வந்து பார்த்தீங்கன்னா அபேட்டர்னா யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இட்ஸ் நாட் நெசசரி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. 47 வந்து பார்த்தீங்கன்னா அபேட்மெண்ட் வந்து வித்தின் இந்தியா நடக்குது, ஆனால் அந்த அஃபென்ஸ் வந்து அவுட் சைட் இந்தியா நடக்குது. 48 வந்து பார்த்தீங்கன்னா அபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் இந்தியாவில் இருக்காங்க, ஆனால் அந்த அஃபென்ஸ் வந்து இந்தியாக்குள்ளே நடக்குது. 49 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபேட்மெண்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் 49 சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை எக்ஸ்பிரஸாக எந்த ப்ரொவிஷன்லையும் அந்த பர்டிகுலர் அபேட்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் சொல்லலை அப்படின்னா 49 கீழே அந்த அபேட்டருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன அஃபென்ஸ் கமிட் ஆகிருக்கோ அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து அவருக்கு வந்து சேரும். செக்ஷன் 50 வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் அந்த என்ன அபேட் பண்ணாங்களோ அது நடக்காமல் வேறு ஏதோ அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த அபேட்டருக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 50 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அஃபென்ஸ் என்ன இன்டென்ஷனில் அவர் வந்து அபேட் பண்ணாரோ அந்த பர்டிகுலர் இன்டென்ஷன் என்னவோ அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 15 கீழே கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ.